சென்னையில் நேற்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசியது தமிழக அளவில் பேசு பொருளாகியிருக்கிற நிலையில் அதற்கு இணையாக விசிக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது என்னவோ உண்மைதான். கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை பற்றியே இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்க ஆதவ் அர்ஜுனா தான் விசிக கட்சியில் தான் இருக்கும் அப்படிங்கிறதே மறந்துட்டாரு போல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வச்சிருக்க திமுகவை பற்றி அவர் ஏன் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணணும்? இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கட்சியில் இருப்பாரா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான், இந்த ஒரு தருணத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பின் நிறுவனருமான ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இந்திய அளவில் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருத்தரான லாட்ரி அதிபர் மார்டினின் உறவினரான ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே பல்வேறு வியூகங்களில் பங்கேற்று இருக்காரு. குறிப்பாக 2014ஆம் ஆண்டிலிருந்து திமுகவுக்காக வேலை பார்த்துட்டு வர்றாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ ஆரம்பித்த நமக்கு நாமே அப்படிங்கிற அந்த பயணம், அதுக்கடுத்து திமுக சார்பில் நடந்த கிராம சபை கூட்டங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஆதவ் அர்ஜுனாவின் பங்களிப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக வியூகம் அமைக்க பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்ததும் இதே ஆதவ் அர்ஜுனா தான். திமுக தலைமை குடும்பத்துக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்த இந்த ஆதவ் அர்ஜுனா திடீர்னு அரசியலில் குதிக்கிறாரு. திமுகவில் இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை நினைச்சுக்கிட்டாரு. விசிக கட்சியும் எடுத்த எடுப்பிலே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியின் மாநாடு, பொதுக்கூட்டம், விசிகாவோட சமூக வலைத்தள ஹேண்டில்கள் எல்லாமே ஆதவ் அர்ஜுனாவோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. திடீர்னு வந்த ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கட்சியில் இருக்கிற மற்ற சீனியர்களுக்கு மனஸ்தாபம் வர்றது என்னவோ நிஜம்தான். அதே மாதிரி தான் விசிக கட்சியில் இருந்த சீனியர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் ஆதவ் அர்ஜுனா மீது ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த ஆதவ் அர்ஜுனா திடீர்னு திமுகவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு திருமாவளவனோட எக்ஸ் அக்கௌண்ட்ல திருமாவளவன் பேசி அந்த வீடியோவை பதிவிட்டது ஆதவ் அர்ஜுனா தான். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த நேர்காணல்கள்ல எங்க தலைவருக்கு துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு தொடர்ந்து திமுகவை அச்சுறுத்தும் விதமாக தான் இவர் அது பேச்சும் செயல்பாடுமே இருந்துட்டு இருந்தது. ஒரே விஷயம், ஆதவ் அர்ஜுனா பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் அவரோட சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே அதிகமாக ரசிக்கலன்னு தான் சொல்லணும். எதிர்வினைவுகள் என்ன வரும்னு தெரியாம ஆதவ் அர்ஜுனா ஒரு வழியில போயிட்டு இருந்தாரு. திருமாவளவனும் ஆதவ் அர்ஜுனாவை கண்டிக்கவே இல்லை. இந்த மாதிரி கட்சியில சலசலப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம கூட்டணியிலும் புயலை கலப்புற மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனாவோட நடவடிக்கைகள் எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து விஜய் கட்சிக்கு ஆதரவாக தான் ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு வந்தார். அதோட உச்சம்தான் இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா. இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளவனும் விஜயும் கலந்து கொள்றதா தான் இருந்தது. ஆனா திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. திமுகவோட அழுத்தம் காரணமாக தான் திருமாவளவன் இதுல பங்கேற்கல அப்படின்னு பரவலா பேசப்பட்டது. இந்த நிலையில தான் நேற்று திட்டமிட்டபடி அந்த நிகழ்ச்சி சென்னையில நடந்தது. அதுல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் கலந்துக்கிட்டு அந்த அம்பேத்கரோட புத்தகத்தை வெளியிட்டாரு. புத்தக வெளியீட்டுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா கொஞ்ச நேரம் பேசினாரு. அப்ப பேசின அவரு திருமாவளவனோட மனசு முழுசும் இந்த இடத்துல தான் இருக்குன்னு, மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். இதோட நிக்காம திமுகவை நேரடியா தாக்குற அளவுக்கு மன்னராட்சி அது இதுன்னு ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசினாரு. நாமும் மனிதர்கள். மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. பிறப்பால ஒருத்தர் தமிழகத்தில் முதல்வர் ஆகவே கூடாது. ஒரு குடும்பத்தோட திரை தான் இந்த உலகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அப்படின்னு அவர் பேசியது திமுக மற்றும் அதன் குடும்பத்தினரை தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரி திமுகவை விளாசுற விதமா ஆதவ் அர்ஜுனா பேசி முடிச்சாரு. அதன் பிறகு வந்து பேசிய விஜய் அதே கருத்தை தான் வந்து முன்னிறுத்தி பேசினாரு. திமுக கூட்டணி கட்சிகள் திருமாவளவனுக்கு அழுத்தம் தர்றதா வந்து பேசினாலும் திருமாவளவன் அதை மறுத்தாரு. ஆதவ் அர்ஜுனா பேசி முடிச்ச சில நிமிஷத்திலே திமுக எம்பி ரவிக்குமார், எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ், சங்கத்தமிழ், இந்த மாதிரி அரசியல் பிரபலங்கள் எல்லாரும் தங்களோட கருத்தை சமூக வலைத்தளங்கள்ல பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவ் அர்ஜுனாவோட ஸ்பீச்சுக்காக தான் இவங்க எல்லாம் காத்துட்டு இருந்திருப்பாங்க போல, என்னதான் பேசுறாரு பார்க்கலான்னு. ஸோ பேசி முடிச்சதுமே அவங்க கருத்துக்களை பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா திருமாவளவன் மட்டும் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தாரு, ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சுல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை, திமுக கூட்டணியை உடைக்கும் வகையில தான் அவர் 100% பேசிட்டு இருக்காரு, செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கட்சியில அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறிப்பாக ஆலோசனை செய்துட்டு இருக்கோம், விரைவில் முடிவெடுப்போம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லிட்டு போயிருக்காரு. திருமாவளவனோட அந்த கருத்து ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. கூடிய விரைவில் தன்னோட கட்சி நிர்வாகிகள் கூட ஆலோசனை நடத்தி திருமாவளவன் இந்த அறிவிப்பை
வெளியிடுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் எப்படியும் இதெல்லாம் நடக்க தான் போகுது. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவங்களா என்னை நீக்கிறதுக்கு முன்னாடி நானே வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் என்னை நானே இணைச்சிக்க போகிறேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா திட்டம் போட்டிருக்காராம். அதற்கு முன்னோட்டமாக விஜய் கட்சியில் சேர்ந்த என்னோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்குறதுக்காக தான் இவ்வளோ நாளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணித்ததாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தில் என்னை இணைச்சிக்க போகிறேன் அப்படின்னு தன்னோட ஆதரவாளர்கள் கிட்ட சொல்கிறதா சமூக ஊடகங்களில் ஒரு தகவல் பரவிட்டு வருது. விசிக கட்சி ஆதவ அர்ஜுனாவை வெளியேற்றுறதுக்கு முன்னாடியே ஆதவ அர்ஜுனா விசிகாவிலிருந்து வெளியேறி விடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் உலாவிட்டு இருக்கு. பார்க்கலாம் எத்தனை சதவிகிதம் சாத்தியம் அப்படின்னு.